யூகேல வேலை செஞ்சிருக்கேன். அங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்தது கிடையாது. ஐ மீன் பிரச்சனைகள்லாம் பொரன்சிக்கா ஒன்று வந்ததுன்னா இந்த மாதிரிலாம் சென்சேஷனலைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட் போய் அசஸ் பண்ணுவாங்க. பிரிசன் அசஸ்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கோர்ட் ரிப்போர்ட் கேட்டுச்சுன்னா கோர்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்புறம் கோர்ட் வில் டிசைட் ஆன் ஏன்னா அதனுடைய அந்த இதை அதை விட்டுட்டு சும்மா யார் வேணாலும் அது அவங்க போய் அவங்க பெட்ரூம்ல பார்த்தாங்களா, அந்த பையன்கிட்ட பேசியிருக்காங்களா, அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காங்களா, ஒண்ணுமே இல்லை. அது என்னன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கு. ஐயோ என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு உடனே இந்த ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி, அதுவும் இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப அருவருப்பு தன்மையோட இருக்கக்கூடிய தம்ப்நெயில்ஸ். எந்த அளவுக்கு அந்த பேரண்ட்ஸ் மன உளைச்சல்ல இருப்பாங்க, எந்த அளவுக்கு ஈவன் இருக்கிற எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க தம்பி எல்லாம் எந்த அளவுக்கு மன உளைச்சல்ல இருப்பாங்க. சும்மா யார் வேணாலும் கருத்து சொல்லலாமா, சும்மா யார் வேணாலும் கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட்னு போட்டுட்டு ஒரு 6 மாதம் ஆன்லைன் கோர்ஸ் ஒரு 15,000 கட்டிட்டு நான் கவுன்சிலர் அப்படின்னு என்ன வேணா பேசலாமா? உங்களுக்கு எல்லாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இப்போ நாங்கள் சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் 5 வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் எம்டி படிச்சுட்டு அதுக்கு மேலே நான் என்ன மாதிரி சில பேர்